வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். குற்றால தென் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவை போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கோர் பழன தழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. குற்றாலத்தின் கூத்தா என்பது திருக்கையிலையில சிவபெருமான் பார்வதியுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்ததால அங்க பாரம் அதிகமாகி தென் திசை உயர்ந்தும் வட திசை தாழ்ந்திருந்துதான். இதை பார்த்த சிவபெருமான் அதை சமப்படுத்துறதுக்காக குருமுனிவர் அகத்தியரை கூப்பிட்டு நீ தென் திசையில போய் இருப்பான்னு சொன்னாராம். இவரும் நான் போறேன் சாமி, ஆனா உங்க கல்யாணத்தையும் நடனத்தையும் எனக்கு காட்டி அருளணும்னு சொன்னாராம். அவர் சிவபெருமானும் நீ தென் திசையில இருக்கிற பொதிகை மலையில போயிரு, அங்க திருக்கூட மலையில நான் கல்யாண காட்சியும் நடனத்தையும் உனக்கு காட்டி அருள் செய்வேன்னு சொன்னாராம். அதே மாதிரி அங்க தென் திசைக்கு போனாராம். அங்க சிவபெருமான அந்த திரிக்கூட மலையில இவருடைய கல்யாண காட்சியும் நடனத்தையும் காட்டி அருளினாராம். சிவபெருமானுடைய 5 சபைகள்ல குற்றாலத்தில் சிவபெருமான் நடனம் புரிஞ்சதுதான் சித்திரை சபைன்னு சொல்லப்படுது. கோகழி மேவிய கோவே என்றது பார்வதி தேவி சிவபெருமானுடைய சாபத்தால பசுவா பூமிக்கு வர நேர்ந்தது. அவங்க திருவாடுதுறைக்கு சிவபெருமான வேண்டி தவம் செஞ்சதால சிவபெருமான் காட்சி கொடுத்து சாப விமோசனம் கொடுத்தாரு. அதனால இந்த ஆலயத்துக்கு கோமுக்தீஸ்வர் என்ற பெயர். ஈங்கோய் மலை எம்தாய் என்றது திரு ஈங்கோய் மலை மரகதநாதர் கோயில தான் குறிச்சு சொல்றாரு. இது திருச்சி நாமக்கல் சாலையில தான் இருக்கு. அகத்திய மாமுனிவரும் ஒரு வடிவம் எடுத்து இறைவனை தரிசனம் செஞ்சது இந்த ஸ்தலத்தோடைய ஒரு சிறப்பு தான். பாங்கோர் பழன தழகான்றது ஆபத்காயேஸ்வரர் கோயில். இந்த கோயில் அதை தான் குறிச்சு சொல்றாரு. இது தஞ்சாவூர் மாவட்டத்துல திருப்பழனம்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலோட தல வரலாறு ஒரு சிறுவனை யமதர்மர் துரத்திட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த சிறுவன் இந்த கோயில் இறைவன் கிட்ட தஞ்ச புகுத்ததால ஆபத்துல இருந்து காப்பாத்தினதால இந்த தல இறைவனுக்கு ஆபத்காயேஸ்வரர் பேர் வந்ததா சொல்லப்படுது. கடம்பூர் மேவிய விடங்கான்றது திருக்கடம்பூர். இப்போது இது மேல் கடம்பூர்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுடைய வரலாறு தேவர்கள் அமிர்தத்தை எடுத்துட்டு போகும்போது அதை விநாயக பெருமான் பூமியில மறைச்சு வச்சதாகவும் அதுல இருந்து ஒரு துளி அமிர்தம் சிந்தனதாகவும் அதுல இருந்து சுயம்பு லிங்கம் தோன்றியதாகவும் தான் இந்த கோயில் தல வரலாறு. அதனால்தான் இந்த தல இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பெயர். மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.